தொடர்ந்து நாம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். உண்மையாலுமே சமாதானம் அப்படிங்கிறது நெருங்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு சூழ்நிலை நம்ம காமிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது பெசக்சியான் அவர்களே சொல்றாரு, நான் முஜ்தபா கொமேனி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து, எப்போ ஆட்சிக்கு வந்தாரு, இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆட்சிக்கு வந்தாரு. எப்போ முதல் தாக்குதலை ஆயத்துல்லா கொமேனி மேல செஞ்சாங்களோ அப்போ அங்க கூட இருந்தவங்க எல்லாம் இறந்தாங்க. இறந்த போது ஆயத்துல்லா கொமேனியுடைய குடும்பத்துல மிச்சம் இருக்கிறதே முஜ்தபா கொமேனி அவர்கள் தான். கிட்டத்தட்ட அவரும் அந்த இடத்துல தான் இருந்திருக்காரு. ஆனா அப்பதான் ஒரு கால் ஒரு முக்கியமான வேலையாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரலான்னு இருக்கும்போது தான் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இல்லாட்டினா முஜ்தபா கொமேனி அவர்களும் இறந்திருப்பாங்கன்னு தான் சொல்லப்படுது. அப்படி அவர் வெளியே திருப்பி பார்க்கும்போது அவரே ஒரு பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அவருக்குமே லைட்டா காலையில அடிபட்டிருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. அவரே சிகிச்சையெல்லாம் எடுத்துட்டு இருக்காருலாம் சொல்லப்பட்டுச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய மாஸ்கோல இருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணாங்க, அப்படிலாம் ஒரு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க, அவர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் வரல, அந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொன்னாங்க. அது இல்லாம அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க, உயிரோடு இருக்காருன்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இத்தனை நாள் கழிச்சு இப்ப பெசக்சியான் அவர்கள் சொல்றாங்க, நான் முஜ்தபா கொமேனி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இருந்து என்னால பார்க்க முடியாம இருந்துச்சு, போர் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 2 மாசம் கழிச்சு போய் நேற்று 2.5 மணி நேரம் முஜ்தபா கொமேனி அவர்களை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து பேசிட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் 9ஆம் தேதி, இந்த மாசம் மே 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் அவர்களுடைய அமைச்சர்கள்லாம் வேலைக்கு வர போறாங்க. அதாவது அவங்களுடைய கவர்மெண்ட் நார்மலா ரன் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுவரையும் நார்மலா ரன் பண்ணலையான்னு கேட்டா பண்ணல. ஏன் பண்ணலைன்னா, எங்கெல்லாம் தலைவர்கள் இருக்காங்களோ அங்கதான் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கறதுனால கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, அதை ரகசியமா தான் செஞ்சிருக்காங்க. வெளிப்படையா ஒரு கவர்மெண்டா ரன் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப இப்படி ஒரு அறிவிப்பு வருதுனாவே என்ன அர்த்தம்னா, நேத்து ட்ரம்ப் சொன்னது உண்மை. அதாவது கடைசி ஒரே பக்கத்துல இருக்கக்கூடிய 14 விஷயத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. கடைசி கையெழுத்து தான் இது, இதை போட்டா முடிஞ்சு போயிடும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அவர் வாய்க்கு மாதிரிலாம் மாத்தி மாத்தி பேசுவாருன்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா போற ஆரம்பிச்சதுல இருந்து அவர் 10 தடவை சொல்லிட்டாரு, ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, யுரேனியம் கொடுக்குறாங்க, சரணடைஞ்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாரு. அதனால நம்ப முடியாம இருந்தாலும் இப்ப பார்க்கும்போது இவங்களே என்ன பண்ணிருக்காங்க, முஜ்தபா கொமேனி அவர்கள்ட்ட எல்லாம் போய் பேசியிருக்காங்க. இப்ப அமைச்சரவையெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றதன் மூலமாக கண்டிப்பா ஒரு சமாதானத்தை 1-2 நாட்களுக்குள்ள நெருங்க போறாங்கன்னு தெரியுது. அடுத்து முஜ்தபா கொமேனி அவர்களிடத்துல என்ன பேசணும் அப்படிங்கறதை பெசக்சியான் அவர்கள் தெரிவிக்கிறார். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப மரியாதை நிமித்தமாக என்னை கையாண்டாரு, என்ன மேல என்ன பண்ணாரு, ஒரு கவனமாகவும் இதுவரையும் பாத்தீங்கன்னா நாங்க அவரிடத்துல பேசினது இல்லை பெருசா. ஏன்னா ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இருக்கும்போது அவங்களோட மட்டும் தான் உரையாடி இருக்காரு பெசக்சியான் அவர்கள். ஆனா இப்ப முஜ்தபா கொமேனி அவர்களையும் முதல் முறையாக பார்த்திருக்கோம். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப இணக்கமா செயல்பட்டாரு அப்படின்னு இருக்காங்க. இணக்கம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு இந்த இடத்துல என்ன தெரியுமா விஷயம், நம்ம பார்த்தோம்னா பெசக்சியான் அவர்கள் போற நிறுத்திடலாம் அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய முஜ்தபா கொமேனி, அவருடைய கட்டளையில இயங்கக்கூடிய IRGC ஆகட்டும், இவங்கெல்லாம் போற நிறுத்துற ஐடியால இல்ல அப்படிங்கறத இதுவரைக்கும் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பெசக்சியான் அவர்கள் வெளியே இதை பேசணும்னு சொல்லல, அதுக்கு பதிலா அமைச்சரவை நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. 2வது பாத்தீங்கன்னா ரொம்ப இணக்கமா போனாரு அப்படிங்கிறாரு. இணக்கம்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போகுது. அப்போ போர் சார்ந்த விஷயத்துல ஒத்து போகுதுனாவே என்ன அர்த்தம், சமாதானத்துக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா நடுவில் பெசக்சியான் மேலாம் நிறைய குறைகள்லாம் வைக்கப்பட்டுச்சு. அவர் சமாதானத்துக்கோசரம் விட்டா அமெரிக்காட்ட போய் இவரே எழுதி கொடுத்துருவாரு, அது இதுன்னெலாம் சொன்னாங்க. ஆனா இவரு சொல்றது பார்க்கும்போது இப்ப ஈரானுடைய சுப்ரீம் லீடரே ஓகே நம்ம ஒரு சமாதானத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வந்த மாதிரி தெரியுது. இதுல வேற நேத்து கூட, அதாவது நேற்று சந்திக்க போயிருக்காரு. நேற்று கடைசியா போட்ட ட்விட் என்னன்னா, நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால அதை கருத்தில் கொண்டுதான் நம்ம என்ன பண்ணோம், போரை தொடங்குறது, பேச்சுவார்த்தை நடத்துறது இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேல அவங்க கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கறதா அர்த்தம். அதனால பெசக்சியான் அவர்கள், அப்பாஸ் அராக்சி அவர்கள் சமாதானத்தின் பக்கம்தான் போயிட்டு இருக்காங்க, கொஞ்சமாவது விட்டு கொடுத்து நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்ப ட்ரம்ப் வேற அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வேற இணக்கமா பேசியிருக்காருங்கும் போது சமாதானம் கன்ஃபார்மா வரப்போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்துலதான் பிரான்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கப்பலோட வந்திருக்காங்க.
பிரான்ஸ் இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் நமக்கே இருக்கு. ஆனா இது யாரை முட்டாள்தனமாக்கக்கூடிய வேலைன்னு பார்த்தா அரபு நாடுகளை முட்டாளாக்கறதுக்கான வேலை. அதாவது சண்டைக்கு இருக்கும்போது வாங்கடா வந்து காப்பாத்துங்கடான வர்றதில்ல. சண்டையில அந்த அடி அடிச்சாங்க ஈரான். யார் அடிச்சாங்க? ஒரு பக்கம் கத்தார் அடிச்சாங்க, இன்னொரு பக்கம் சவுதி அடிச்சாங்க, யுஏஇ இன்னைக்கு வரையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட யுஏஇ மேல தாக்குதல் நடந்திருக்கு, நாங்க தாக்குதல் செய்யறேன்னு சொல்லிட்டு ஈரான் வேற மறுத்துட்டாங்க. யாரா அடிக்கிறா எங்களைய, டெய்லி வந்து அடிச்சுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யுஏஇயே வந்து என்ன இருக்காங்க, அப்படி குழம்பி கிடக்குறாங்க. இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் ஆள் வராம இப்ப பிரான்ஸ் போர் நிக்க போகுதுன்னு அமெரிக்கா அறிவிச்சாச்சு. இன்னும் ஒரு பக்கம் தான் இருக்கு கையெழுத்து போறதுன்னு சொல்லிட்டாங்க. ஈரான்லயும் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இப்ப கப்பல் அனுப்புறாரு. எதுக்குன்னா அரபு நாடுகளை காப்பாத்துறதுங்கிறாரு. இப்படிதான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த போர் நின்றுச்சு பாருங்க, சமாதானத்துக்கு 15 நாள் முதல்ல, அதாவது போன மாசம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா உடனே அடிச்சு பிடிச்சி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பிளைட்டை பிடிச்சி வந்து இறங்கிட்டாங்க. எங்க இறங்கினாங்க? சவுதி, கத்தாரி, யுஏஇ, பஹ்ரைனி, யோர்டான்னு சொல்லிட்டு அந்த பக்கம்லாம் வந்து இறங்கிட்டாங்க. எதுக்கு இறங்கினாங்கன்னா நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏண்டா போர்ல 40 நாள் அடி வாங்கணும், அப்ப வந்து எவ்வளவு ஆதரவு கொடுக்கல, போர் நின்றுச்சு இனி வராதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டு வந்தீங்களாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அப்ப யாரெல்லாம் போனா? உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி போனாரு, அதுக்கப்புறம் பிரான்ஸ் அதிபர் போனாரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நேட்டோ நாங்க சப்போர்ட் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நேட்டோ கூட அறிவிச்சாங்க. இது இல்லாமதான் இப்படி பத்தாவதுக்கு ஜெர்மனுடைய சான்சலர் சொன்னாரு. இப்படி மாத்தி மாத்தி எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப போர் நிக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க, பிரான்ஸ் வந்து ஒரு பெரிய போர்க்கப்பலை அனுப்பி இந்த போர்க்கப்பலுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா போர் நின்றுச்சுன்னு தெரியற வரையும் அங்க கடல்ல இருந்து காவலுக்கு நிக்கிறதா அப்படின்னு இருக்காங்க. வந்து அடிப்போம் சண்டை போடுவோம்ல சொல்ல, காவலுக்கு நிக்கிறாங்களாமா. அதாவது அரபு நாட்டிலே அடிக்க விடாம, அடிச்சா இவங்க வந்து கடல்லே என்ன பண்ணுவாங்களாமா, ஏவுகணை ஏவி தடுத்துருவாங்களாமா. அவ்வளவுதான், அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க தடுக்கிறோம், அதுக்காக தான் நாங்க அங்க வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தேவையே இல்லாத ஒரு வேலையை தான் செஞ்சு அமெரிக்காட்டையோ இல்ல அரபு நாடுகள்லயோ நல்ல பேரை வாங்க பாக்குறாங்க. இன்னும் வந்து பிசினஸ் டீலிங்கோசரமே இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க. இந்த உக்ரைன ஜெலன்ஸ்கி வந்து பாத்தீங்கன்னா அவர் நாட்டிலேயே போற நிறுத்த மாட்டாரு. ஆனா அங்கிருந்து வந்து என்ன பண்ணாரு, சவுதிக்கு நான் நிறுத்தி தரேன்னு சொல்லிட்டு போனாரு. உங்களுக்கு விவரம் பத்தாது, 3 வருஷமா நான் போர் செய்யறேன், எனக்கு தெரியாதா அப்படின்லாம் வந்து பேசிட்டு போனாரு. அதனால இப்ப போட்டிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரான்ஸும் கப்பலோட வந்திருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போது வந்து லெபனானுக்குள்ள மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய ஒரு படை தளபதியை வந்து தாக்கியிருக்காங்க. அவங்க ஐஆர்ஜிசியோடு ரொம்ப வந்து கனெக்ஷனா இருக்கக்கூடியவங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ஐஆர்ஜிசியோடு யார் தொடர்போட இருக்காங்களோ அந்த நபர்களையா குறி வச்சு தாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி லெபனான்ல இறந்த நிறைய தலைவர்கள்ல ஐஆர்ஜிசி சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு கனெக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. முழுசா லெபனானையோ இல்ல வந்து அங்க இருக்க போராளிகளையோ வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் வந்து இஸ்ரேல் 2 வருஷமா பண்ணி பாத்துட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியலங்கும்போது கடைசிக்கு ஈரானுக்கும் லெபனானுக்கும் கனெக்ஷனை கட் பண்ணணும். என்ன பண்ணும், ஐஆர்ஜிசியோட தொடர்போட இருக்கக்கூடிய தளபதிகள் யாரு அவங்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது வந்து என்ன பண்ணிருக்காங்க, வெளியே கார்ல போயிட்டு இருந்த நபரை வந்து தாக்கி இருக்காங்க. எப்படிதான் இப்படி தாக்குறாங்கன்னு தெரியல, அப்படியே துல்லியமா தாக்குறாங்க. அவங்க இறந்து போயிருக்காங்க. கரெக்டா அப்படியே துரத்திட்டு வந்து அந்த கார்ல போறவங்கள வந்து என்ன இருக்குது, தாக்குதல் நடத்தி இருக்கு. படத்துல வர மாதிரி இருக்குது காட்சிகள்லாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை வச்சும் கூட இவங்களால இன்னுமே லெபனான் என்ன பண்ண முடியல, இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியலங்கிறது ஒரு பக்கம் வந்து இவங்களுடைய தோல்வி காட்டுது. இன்னொரு பக்கம் வந்து கரெக்டா குறி வச்சு என்ன பண்றாங்க, தளபதிகள் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க. இன்னைக்கு இது வந்து ஐஆர்ஜிசியுடைய முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கறதுனால இது ஈரானுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். சமாதானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெருங்கி இருக்கிறதாக வந்து சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லுது. இருந்தாலும் வந்து இஸ்ரேல் விடாம அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.